ஐயா மோடியோட நிலைமை வர வர எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த பிரெஞ்சு படத்துல பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாருல்ல வடிவேலன்னு, கான்ட்ராக்டர் நேசமணி, அதை விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதா பாத்துக்கல. ஐயா புலம்புறாரா, உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு எனக்கு நானே வேட்டு வச்சுக்கிட்டது சமம். ஆனா அவரும் பாவம் எவ்வளவுதான் தாங்குவார். இவ்வளவு இதனால என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு கேஸ போட்டு ஐயாவோட பீச படக்குன்னு புடுங்கிறான். ஆடான்னு ஆடுவாப்புல, உடனே உயர புடுங்கி விட்டுருவாங்க. ஆனா இந்த முறை தமிழ்நாடு கேஸ போடலப்பா, ஆளை சூசு புரிஞ்சிருக்காங்களான்னு கேட்காதீங்க, நேஷனல் லெவல்ல புரிஞ்சிருக்காங்க. இவங்க அடிக்கடி தூக்கிட்டு ஆடுவாங்களோ ஒரு மேட்ரு, NEP நியூ எஜுகேஷன் பாலிசி. இனிமே அவங்க என்ன முக்குனாலும் அந்த NEP வரவே வராத அளவுக்கு உச்ச நீதிமன்றம் பிஜேபிக்கு பின்னாடி சிமெண்ட் வச்சு அடைச்சு விட்டுருக்கு. பாப்பா மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி குரூப். உச்ச நீதிமன்றம் ஐயா மோடியோட அதிகார திமுருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அதிகார திமுறை சில்லு சில்லா உடைக்காம ஓயாது போலப்பா, அந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இப்ப இது வரைக்கும் ஐயா பார்த்து பயந்தது ஆப்போசிட்ல இருந்தவங்களை நினைச்சு, ஆனா இப்ப ஐயா பார்த்து பயப்படுறது அவங்களுக்குள்ளேயே இருக்க நினைச்சு. அதாவது பாசகவுக்கு உள்ள இருந்த ஒரு பாக்ஸோ பாம்பு விஷத்தை அப்படியே பாசக மேலேயே கக்கி இருக்கு. ஆனா இதுல உண்மையிலேயே ரொம்ப நொங்கு போனது யார் தெரியுமா? அன்னை கருநாகராஜன் தான். ஏன்னா அன்றே கணித்தார் கருநாகராஜன் அப்படின்ற மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மேட்ர இதே ஆள்கிட்ட வேணாண்டா, சொன்னா கேளு, நமக்கு ஒத்து வராது, இதை இத்தோட விட்டு அப்படின்னு எவ்வளவோ பதவுசா சொல்லி பார்த்தாப்புல. ஆனா அடம் முடிச்சாப்புல அந்த மனுஷன், போங்கண்ணே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாருங்க எப்படி பேசி இந்த NEP-ய உள்ள கொண்டு வர்றேன்னு சொல்லி போனாரு. எங்கேயுமே அது வெளியில வர முடியாதபடி குழி தோண்டி புதைச்சிட்டாக்கே. இப்ப இந்த GS மணியன் அப்படின்னு சொல்லிட்டு பாசகல ஒரு ஆள் இருக்காரு. அவரு வழக்கறிவு, அந்த வழக்கறிஞர் பிரிவு தலைவரா கூட இருக்காருன்னு சொல்றாங்க, தலைவரோ துணை தலைவரோ. ஆனா இந்த கேஸ அவர் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம், இத கட்சி சார்பில் அவர் போடல. அவரு தனிப்பட்ட முறையில போய் இந்த NEP இருக்கு இல்லையா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இது இல்லாம என்னைய நாசப்படுத்திட்டாங்க சார். இந்த நாட்டாம படத்துல அந்த அக்கா வந்து ஜாக்கெட்ல கிழிச்சிட்டு வரும்ல, அதே மாதிரியே கோர்ட்ல போய் நின்று இருக்காப்புல. இங்க பாருங்க, இந்த மாமா அதாவது தமிழ்நாடு என்னை வாழ்க்கையே கெடுத்துருச்சு, இல்லைன்னா இந்தி படிச்சிருந்தா இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன், என்னோட அறிவை இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்க, எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு அப்புறம் அட்லீஸ்ட் நான் தான் இப்படி நாசமாக போயிட்டேன். இனிமேல் வரக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் நல்ல ஜெகஜோதியா வரணும், அதுக்கு அவங்களுக்கு NEP அவசியம் வேணும். ஆனா இத கருநாகராஜன் அன்னைக்கே சொன்னாரு, இங்க மரியாதை கேஸ வாபஸ் வாங்கிரு, இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம பரவாயில்ல, ஓரளவுக்கு வெளியில எதையாச்சும் பேசி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இது மட்டும் அங்க போய் தீர்ப்பு எதுவும் ஆச்சு, ஆப்போசிட்டா எதுவும் ஆச்சு, ஒட்டு மொத்தமா நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க, நம்மளால வெளியில தலகாட்ட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அவரு பேச்ச கேட்கல. ஆனா அவரும் ஒரு லாயர் தான் வச்சுக்கங்களேன், இருந்தாலும் உங்களுக்கு வந்து விவரம் பத்தலனே அப்படின்னு சொல்லி அவரு நான் போட்டே தெரியும் சொல்லி உச்ச நீதிமன்றத்துல கேஸ போட்டார். ஆனா அவங்க நேரமா என்ன தெரியல, இந்த கேஸோட ஜட்ஜி யார் தெரியுமா? ஆளுநருக்கு ஆப்படிச்சாங்களா 2 ஆப்பர்கள், அதே ஆப்பர்கள் தான் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, ஐயா பட்டிவலாவும் ஐயா மகாதேவனும். இந்த கேஸ் எப்ப அவங்க பெஞ்சுக்கு போச்சோ அப்பயே அவங்களுக்கு பின்னாடி பிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. உண்மைதான், அவங்க சாதாரணமா சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் வித்தியாசமாவும் சொல்லியிருக்காங்க. அதான் என்னன்னா, கேஸ் வந்து NEP தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு இவர் சொல்ல காரணம்,
எனக்கு ஹிந்தி தெரியாதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப நான் டெல்லியில தான் இருக்கிறேன். ஹிந்தி தெரியாதனால நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னைய மாதிரியே என்னுடைய வருங்கால சந்ததிகள் இந்த மாதிரி என்னைய மாதிரி கஷ்டப்பட கூடாது, அதுக்காக கொண்டு வரணும். மேல இங்கிலீஷ் பாச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டவுட், உண்மையிலே வக்கீல் தானா? இல்லப்பா, இல்ல இந்த அறிவை வச்சுக்கிட்டு இது எப்படி முதல்ல வக்கீலா பாஸ் ஆச்சு, இல்ல ரெஜிஸ்டர்லாம் வேற பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி இந்த வக்கீல் வண்ட முருகனை பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரியே மேலே இங்கிலீஷ் பார்த்துட்டு அவங்க ரொம்ப அசால்ட்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆர்டிகல் 32ன்றது உண்மை, ஆனா அதை வச்சு என்னால இதையெல்லாம் இம்போஸ் எல்லாம் பண்ண முடியாது. மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமை ஒண்ணு உண்டு. மாநிலத்துக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அதை இப்படி கொண்டு வரையில இந்த என்இபி, இந்த என்இபினால இந்த குழந்தைகளோட அடிப்படை விஷயங்கள் ஏதாச்சும் பாதிக்கப்படுதா, அதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் வருதா, அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடந்து யாராச்சும் பாதிப்பு அடைஞ்சா அப்போ நாங்க இதை கோர்ட் டைரக்ட் பண்ணலாம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கோர்ட் டைரக்ட் பண்ணலாம். இப்போ ஆளுநர் விஷயத்துக்கு சொன்னாங்கல்ல, இதனால ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட அந்த ப்ராசஸ் எதுவா வேணாலும் இருக்கட்டும் எல்லாமே பாதிக்கப்படுது. மொத்தத்துல ஒரு ஸ்டேட்டோட வளர்ச்சிய ஆளுநர் தடுக்கிறாரு. இது அவங்களோட அடிப்படை உரிமையை கெடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவங்க அதை பாஸ் பண்ணாங்க. இப்போ நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை, அதாவது ஒரு பாலிசிய, இப்போ நிறைய நீட்டு கொண்டு வராங்கன்னு, நீட்டு ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கு தனியா நம்ம வழக்கு போறோம். இந்த மாதிரி சில பல அடிப்படை விஷயங்கள் இருக்கு. நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ற எல்லா இதுவுமே எல்லா ஸ்டேட்டும் கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது பாலிசி மேக்கிங்னு வந்துருச்சுன்னு வைங்கள, பாலிசி மேக்கிங்ல நினைச்ச இடத்துல தூக்கி போட்டு இனிமே இதுதான் அப்படிலாம் எங்கேயும் அதிகாரம்லாம் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கே கிடையாது. அவங்க ஓப்பனா சொல்லியிருக்காங்க, இந்த பாலிசிய இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு போடுற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லப்பா. இன்னும் சொல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சட்டத்திலே அதுக்கு இடம் கிடையாது. இதுதான் அவங்க சொல்லி இருக்குது. அதை விட அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் கேட்ட, ஆமா இவ்வளவு அக்கறையோட வர்றிய நீ யாரு அப்படின்னு கேட்கிறப்பதான், நீங்க டீச்சரா, இல்ல ஏதாச்சும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா, இல்ல ஸ்டூடெண்ட் அந்த ஆக்டிவ்ல ஏதாச்சும் நீங்க விங்ல ஏதாச்சும் இருக்கீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 5-6 பிள்ளைகளுக்கு டியூஷன் ஆச்சும் எடுக்கிறியா? உனக்கும் இந்த என்இபிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. இப்போ இது ஆல் ஓவர் இந்தியா, ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, கேரளாவை எடுத்துக்கலாம், தெலுங்கானாவை எடுத்துக்கலாம், மேற்கு வங்கத்தை எடுத்துக்கலாம், பஞ்சாப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலம் இருக்கு இல்லையா, எல்லா மாநிலத்திலையும் இனிமே அவங்க எல்லையை தாண்டி உள்ள வர முடியாது. காலை வச்சாங்கன்னா வெட்டி விடுவாங்க. என்இபின்னு சொல்லி எதையாச்சும் தூக்கிட்டு வந்தாங்கன்னா எதை கொண்டு அடிப்பாங்கன்னு தெரியாது. நேரா போயிட்டு உச்ச நீதிமன்றம் போ. ஆனா ஏன் இவ்வளவு நாள் இதை அவங்க கேஸா போடுறது? முதல்ல அந்த அறிவு வேண்டாம். எதுக்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் கேஸுக்கு போவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, டைரக்டிவ் பார்ப்பாங்க. பாபர் மசூதி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா ஏன் இதுக்கு கோர்ட்டுக்கு போகல இவங்க? இதனால வரைக்கும் ஏன் போகல சொல்லுங்க பார்ப்போம். போனா இந்த பதில் தான் வரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் என்னமோ பேனா பேரழிவு மாதிரி கிளம்பி போயிட்டாப்புல. நான் போய் நின்னேன்னா ஜட்ஜு நடுங்குவாரு, தெரியல பேசிட்டு போனாப்லையான்னு தெரியல, காரி துப்பி வெளியில அமைச்சிருக்கா. இதுல அவங்க சொல்லிட்டாங்கல்ல, இதோட இது நிக்கல. இங்கதான் இன்னொரு முக்கியமான மேட்டர் வருது. இந்த தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் நம்ம இந்தியாவுக்கு, அவர் தான் இந்த இதுக்கெல்லாம் அமைச்சர். அவரு இந்த என்இபியை எவெல்லாம் எடுத்தறிஞ்சு பேசினானோ அவெல்லாம் காலில் தொட்டு கும்பிட்டு, ஐயா நாங்க இதை எங்க ஊர்ல செயல்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாத்தான் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவேன்னாருல்ல. என்இபியை ஏற்காதது இந்தியாவுக்கு செய்யற தேச துரோகன்ற ரேஞ்சுக்கு பேசினாங்க.
2000 கோடி ரூபாய் ஃபண்டை நிப்பாட்டி வச்சாங்க சார். லிட்டரலா சொல்லணும்னா மிரட்டினாங்க. கோர்ட் உச்ச நீதிமன்றமே எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்றுச்சு. எவனுக்குமே அதிகாரம் இல்லைன்றுச்சு. அதுதான் உண்மை. எனக்கு ஏன்னா இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம். அதுக்கே அந்த இதை சொல்றதுக்கான பவர் இல்லைன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்க? 10ஆவதுக்கு காசை நீ இதை பண்ணாதான் உனக்கு காசை தருங்க. இதுதான் தேச துரோகம். இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடக்கிறது இல்ல, உண்மையிலே இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடக்கிறது இதுதான். இப்ப இந்த தர்மேந்திர பிரதான் மேல தாராளமா வழக்கு போடலாம், தாராளமா போடலாம். இவரு அந்த இடத்துல இவ்வளவு பெரிய இந்திய துணை கண்டத்துக்கு இவரு அமைச்சரா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, அவருக்கு அந்த அருகதை இல்லை. என்னைக்கு இப்படியெல்லாம் பேசினாரோ அன்னைக்கே அவரோட அந்த பதவிக்கான மதிப்பு போயிருச்சு. இவர் ஒரு அமைச்சரா கேள்வியை தாராளமா கேட்கலாம். எப்படி எந்த இதுல நீங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டேங்க? எந்த சட்ட விதியின்படி? அதாவது ஒரு அமைச்சர்ன்றவர் கொடுக்க, அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க. உங்களுக்குள்ள அரசியலுக்குள்ள 1000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா பர்சனலா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொன்னதை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? தென்கொரியால பிறந்திருக்கணும், வடகொரியால பிறந்திருக்கணும், அது அரச குடும்பத்துல பிறந்திருக்கணும், அதுலயும் ஆள்ற இடத்துல அதுக்கு உரிமையானவங்களா பிறந்திருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தா நீங்க சொல்றதை கேட்பாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நேபாளையாவது பிறந்திருக்கணும். நீங்க இங்க இந்த ஓட்டெடுப்புல இருக்கு, தெரியுமா தெரியாதா? மக்கள் ஓட்டு போட்டுதான் எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது இல்லாம ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு தனித்தனியா சில இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கும் சொல்லி ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் வச்சிருக்காங்க. இந்தியாவில் யாருக்குமே இல்லாத பெருமை தமிழ்நாட்டுக்கு நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இடஒதுக்கீடு எவனாலையுமே அது இது வரைக்கும் தொட முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அத அப்படியே இடிச்சு தர மட்டும் ஆக்கணும்ட்டு அந்த 69. ஆனா ஒருத்தனாலையும் கிட்ட கூட நெருங்க முடியல. அந்த அளவுக்கு இங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் டிஃபரெண்டா ஹேண்டில் பண்ணிருக்கு எல்லாத்தையும். இது எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதுதான் ஒன்றிய அரசாங்கம், அனுசரிச்சுதான் போகணும். ஆனா இவங்க மாற என்ன பண்ணிட்டாங்க? மன்னர் பரம்பரைன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. நாங்க சொல்றத மட்டும்தான் இவங்க கேட்கணும், இல்லாட்டி நாங்க எதையுமே செய்ய மாட்டோம், எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வோம், இந்த சட்டம்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற லெவல்ல தான் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா குழிய தோண்டி உள்ள தள்ளி விட்டு வாங்க எல்லாரும் மண்ணவாரி போடுன்ற மாதிரி மண்ணவாரி போட்டாச்சு. அவ்வளவுதான். இப்ப தலையை மட்டும் வெளியில வச்சு பாடியை உள்ள போச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இடத்துக்கு நியாயமா பார்த்தா சூமோட்டாவே வழக்கு போடலாம், இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இவரு லாய்க்கு இல்லை அப்படின்னு தாராளமா ப்ரூவ் பண்ணலாம். ஒரே ஒரு கேள்விதான், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த மாதிரி கொள்கையை ஏற்காட்டி கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம தடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட காமிச்சுட்டா போதும், அவரு பொழைச்சுக்குவார். ஆனா இதை பத்தி எவனுமே இங்க பேச மாட்டாங்க. உண்மையில நினைச்சு பாருங்க சார், இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காமிச்சு அது அவங்க கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம மிரட்டி வர பார்த்தாங்க. நமக்கு எவ்வளவு இருக்கு. இப்ப ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஆடுங்க, எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவாங்க. இது அத்தனையும் தசை திருப்பதான் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் இருந்தாலும் நீங்க பண்ணுங்க, நாங்க பண்றது நாங்க பண்ணிக்கிறோம். இதுல எல்லாம் பார்த்துட்டு இதை கோட்டை விட்டு உட்கார்ந்து இருக்கலாம் மாட்டாங்க. அப்படின்ற மாதிரிதான் கொண்டாந்து கையில எடுத்து இப்ப கொடுத்துருக்காங்க. இதுக்கு இப்ப எல்லா ஸ்டேட்டும் கிளம்பிடும், பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதானை பார்த்து கேட்க என்ன சொல்ல போறாங்கன்னு பாப்பா. ஆனா இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருப்பாங்க சார். ஆனா ஒருவேளை ஒண்ணுமே இல்லைன்னாலும் அப்படிலாம் முடியாது, எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நீங்க வேணா நாங்க இல்லைன்னா கூட நாங்க ஏதாச்சும் ஒரு புதுசா கூட ஒண்ணு போடுவோம், என்னப்பா செஞ்சாலும் செய்வாங்க. இது அத்தனையும் வேடிக்கை பார்க்கறது தான் நம்மளுடைய காலம். ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப காலம் அவங்க கையில இருக்கு, சட்டம் அவங்க கையில இருக்கு, கவர்மெண்ட் அவங்க கையில இருக்கு. இது எல்லாத்தையும் நல்ல வேலை சார். ஒருவேளை நான் ஒண்ணு வந்துருச்சுன்னு வைக்கல,
தென்கொரியா வடகொரியாவை விட இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அதுதான் உண்மை. போக போக இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காங்க. இப்போதைக்கு NEPக்கு மட்டும் அரெஸ்ட். கூடிய சீக்கிரம் அவங்க கொண்டு வந்த எல்லாத்துக்குமே அந்த அரெஸ்ட் வாரண்ட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளது அவங்களுக்கு கொடுத்துரு. அவங்க இஷ்டப்படி அவங்க ஸ்டேட்டை அவங்க ரன் பண்ணிக்கிட்டோம். அவங்களா பார்த்து ஏதாச்சும் உனக்கு கொடுப்பாங்க. அதை நீ வாங்கி வச்சுக்கன்னு சொன்னாலும் சொல்லலாம். கூடிய சீக்கிரம் சொல்லக்கூடிய அந்த காலமும் வரும். நன்றி.